தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நடிகர் கட்சிக்கு தாவிய திமுக நிதியமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். நடிகர் கட்சிக்கு தாவிய திமுக நிதியமைச்சர். திமுக நிதியமைச்சராக இருந்தவர் நாவலர் நெடுஞ்செழியன். தந்தை பெரியார் அவருடைய கொள்கையால் ஈர்க்கப்பட்டு திராவிட கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். திராவிட கழகத்திலிருந்து பிரிந்து திமுக உருவான பொழுது திமுகவில் அண்ணாதுரை அடுத்தபடியாக கட்சியில் முக்கியத்துவம் பெற்றார். அண்ணாதுரை அமைச்சரவையில் இவர் அமைச்சராகவும் பதவி வகித்தார். அண்ணாதுரைக்கு பிறகு திமுகவுக்கு தலைமை தாங்கவும் முதலமைச்சராக அவர்தான் வருவார் என்றும் பேசப்பட்டது. தம்பி வா, தலைமையேற்க வா என்று அண்ணாதுரை வெளிப்படையாகவே நாவலர் நெடுஞ்செழியனுக்கு அழைப்பு விடுத்தார். அண்ணாதுரைக்கு பிறகு நாவலர் நெடுஞ்செழியன் தான் திமுகவையும் ஆட்சியையும் வழிநடத்த வேண்டும். ஆனால் கருணாநிதியின் சதியால் அவர் வீழ்த்தப்பட்டார். திமுகவின் பொதுச் செயலாளராகவும் அமைச்சராகவும் பதவி வகித்தார். இருந்தாலும் கருணாநிதி முதலமைச்சராக இருந்த பொழுது திமுகவின் தலைவராக இருந்து கொண்டு நாவலர் நெடுஞ்செழியனுக்கு குடைச்சல் கொடுத்தார். இந்த சூழ்நிலையில் 1972ஆம் ஆண்டு அதிமுகவை உருவாக்கினார் எம்ஜிஆர். அதிமுகவை எம்ஜிஆர் உருவாக்கிய பொழுது நெடுஞ்செழியன் அதிமுகவில் இணையவில்லை. அவர் திமுகவிலேயே தான் இருந்தார். ஆனால் கருணாநிதியின் குடைச்சல் தாங்க முடியாமல் 1976ஆம் ஆண்டு தன்னுடைய நிதியமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அதிமுகவில் இணைந்தார். அதிமுகவின் துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டார். எம்ஜிஆர் ஆட்சி அமைந்தவுடன் 10 ஆண்டு காலம் எம்ஜிஆர் அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தார். பின்பு செல்வி ஜெயலலிதா அமைச்சரவையில் நிதி அமைச்சராக பதவி வகித்தார். செல்வி ஜெயலலிதா காலத்தில் அதிமுகவின் அவைத்தலைவராகவும் பதவி வகித்தார். தன்னுடைய நிதியமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நடிகர் கட்சியில் இணைந்தவர் நாவலர் நெடுஞ்செழியன். எம்ஜிஆர் என்ற நடிகர் கட்சியில் இணைந்தவர் நாவலர் நெடுஞ்செழியன் ஆவார்.